திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் திருக்கோயில் வந்துள்ளார்கள். ஏற்கனவே பிற மதத்தினர் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு விதி உள்ளது. அது உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த இருக்கும் ஆலயத்தை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதி கொடுத்த பின் வரலாம் என்று ஒரு தீர்ப்பு சொல்லியுள்ளார்கள். அதன்படி வந்ததாக சொல்லுகிறார்கள். சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன், உண்மை எது என்று தெரியாது. ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் பணிபுரியும் நமது திருச்செந்தூரைச் சேர்ந்த திரிசுந்தர்கள் அவர்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்தார்கள் என்று பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டேன். திருச்செந்தூரில் இருக்கும் முருகனை தவிர வேறு யாருக்குமே பூரண கும்ப மரியாதை கொடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே தீர்மானம் உள்ளது. யாருக்கும் பூரண கும்ப மரியாதை கிடையாது என்று உள்ளது. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவன் மட்டும்தான் முக்கியம். எந்த ஒரு மனிதன் வந்தாலும் அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுக்கக்கூடாது. இது போக அவருக்கு வேல் கொடுத்துள்ளார்கள். வேல் இப்போ ஒரு பெரிய பேஷன் ஆகி போச்சு. வேல் கொடுக்குறாங்க. வெங்கலபாத்திர கடையில் வேல் இருக்கு, உடனே வாங்கி கொடுத்துட்றான். 1200 இருக்கும், வாங்கி கொடுத்துட்றான். அந்த வேல் இருந்தாச்சுன்னா, என் வீட்டில் வேல் இருக்கிறது, வேலில் நான் புனிதமாக நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், தீபம் பண்ணுறேன். அதனால் வேல் கொடுக்குறது ஒரு முக்கியம் இல்லை. ஆனாலும் இந்த திருச்செந்தூர் கோவில் பிரச்சனை வந்தோம்னா ஒரு முக்கியமாக சொல்கிறேன். திருச்செந்தூர் திருக்கோவில் பணிபுரியும் திரிசுந்தர்கள் இன்று நல்ல ஆண்டவன் அவர்களால் நல்ல வசதியோடு இருக்கார். நாங்கள் எந்த விதமான பொறாமையும் படவில்லை. ஆனால் அவர்கள் இந்து முன்னணிக்கு ஒரே ஒரு கோரிக்கைத்தான் வைக்கிறது. சாதாரண ஒரு ஏழை சாமி எனக்கு விபூதி தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள்கிட்ட 5 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுப்பார். அப்போது அவங்ககிட்ட எரிஞ்சு விடுறாங்க. என்கிட்ட பல பேர் முறையிட்டிருக்காங்க. திருச்செந்தூரை சேர்ந்தவங்க 2 பேர் முறையிட்டிருக்காங்க, பல பேர் முறையிட்டிருக்காங்க. அதனால் இந்த பத்திரிகைகளாக இந்து முன்னணியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், திருச்செந்தூரில் இருக்கும் திரிசுந்தர் அவர்கள் திருக்கோயிலை வைத்து மிகவும் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த பொறாமைப்படவில்லை. நன்றாக இருங்கள், ஆண்டவன் அருளார். ஆனால் வரும் பக்தர்களிடம், அதுவும் குறிப்பாக ஏழை பக்தரிடம் அன்பாக பழகுங்கள் என்றுதான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் முக்கியமான விஷயம். இது போக திருச்செந்தூர் ஆலயத்தில் அந்த இன்னைக்கு செக்யூரிட்டியாக இருக்கட்டும், உள்துறையில் இருக்கிற பணியமையில் இருக்கிறவர்கள் இருக்கட்டும், ஒரு சில திருச்சுந்தூரில் இருக்கணும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒப்பந்தம் போட்ட மாதிரி கூட்டு ஒப்பந்தத்தை பற்றிலாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதிலெல்லாம் இது நாள் வர இருந்த சேகர் பாபு இன்றைக்கு ஆய்வுக்கு வந்தார்னு கேள்விப்பட்டேன். என்னத்தை ஆய்வு பண்ணார்? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதனால் எங்களுடைய கோரிக்கை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள், அந்த பக்தர்களுக்கு அடிப்படை வசதி வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. கோயிலில் இந்து மதத்தினே அல்லாதவர் போகிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. விஜய் ஒரு கிறிஸ்டின் சொல்கிறாங்க, அவர் கூட வந்த 2 பாதுகாவலர் முஸ்லீம் சொல்கிறாங்க. எந்த வரைமுறையில் இவங்க உள்ளே போனாங்கன்னு ஒரு கேள்வியாக இருக்குது. அது சொந்தமாக உங்களுடைய கருத்து? அதாவது யாரும் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எழுதி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எழுதி கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க. சமூகத்தில் நான் நேரில் அங்கே போய் கோயிலுக்குள்ளே போய் பார்க்க முடியாது, சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன். ஆனால் அது உண்மையான கையெழுத்து விஜய் கையெழுத்தா அப்படின்னு தெரியணும். விஜய் கூட போனது யாருன்னு தெரியணும். விஜய் கூட போனது யாருன்னு தெரியணும். இதெல்லாம் கோவிலுக்குன்னு சில ஒரு 9 கால பூஜைன்னு இருக்குது. அது நம்ம திருச்செந்தூர் எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு பாரம்பரியமான முறை திருச்செந்தூர் கோவிலில் தேங்காய் உடைச்சி நமது பெயர் நம்ம நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுற முறை ஆதிகாலத்திலிருந்து திருச்செந்தூர் கோயிலில் மட்டும்தான் உண்டு, வேறு எந்த கோயிலையும் கிடையாது. ஆனால்
இப்போ தேங்காய் உடைக்கிறது தூணில் உடைக்காங்க, அதில் கீழே உடைக்காங்க. இதெல்லாம் ஒரு வரம்பை மீறி விட்ட போது ஒரு அநாகரிகமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போயாச்சுன்னா நிம்மதியாக சாமி கும்பிட முடியல. அதனால் சாதாரண பக்தர்களும் பெரிய பணக்காரர்களும் ஒன்று போல ஒரே வருஷத்தில் போய் சாமி கும்பிட்டுதான் தான் இப்போ நமது கனிமொழி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் திருப்பதியை நிகராக திருச்செந்தூர் கொண்டு வருவேன்னு சொன்னாங்கல்ல, அதான் திருப்பதியில் எல்லோரும் முன்னாடியே போகிறாங்க. ரொம்ப முக்கியமானவங்களுக்கு முன்னக்கூட்டி விடுறாங்க, பாதுகாப்பு நிமித்தமாக இருக்கிறவங்க முன்னக்கூட்டி விடுறாங்க. அதே மாதிரி திருச்செந்தூரை கொண்டு வரலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கொண்டு வரலாம். அது அதிகாரிகள் ஒத்துழைக்கணும்.